தம்பி? என் பேர் ஐயப்பன். ஐயப்பன், என்ன பிரச்சனையோட வந்தீங்க தம்பி? கணையத்தில் வலி. எனக்கு கணையத்தில் வலி இருந்தது. ஆமாம். என்ன முன்னாடி தெரியுமா உங்களுக்கு? இல்லை, பார்த்ததில்லை, அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ஆமாம். சரி, இங்கே வரும்போது வலியோட தான் வந்தீங்க தானே? ஆமாம், லைட்டாக வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு, சுருக்கு குத்திக்கிட்டே இருந்துச்சு. அது ஆண்டவர் கரெக்டாக சொன்னாரா? சுருக்குன்னு குத்துது. ஃபஸ்ட்டு வந்தோடனே ஸ்டார்டிங் எனக்கு வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்போது ஏஞ்சு நாள் கொஞ்ச நாள் ப்ரே பண்ணிட்டு கூட இப்போ வலி இப்போ எனக்கு இல்லை. இப்போ இல்லை வலி இல்லை. இப்போ பொய் சொல்லலையே? பொய் சொல்ல. யார் சுகம் கொடுத்தா? நாங்கள் ஏசுதான். ஏசப்பா தான் சுகம் கொடுத்தேன். கையை உயர்த்தி சொல்லு, எனக்கு ஏசப்பா சுகம் கொடுத்துருக்கு. எனக்கு ஏசப்பா சுகம் கொடுத்துருக்கு. வீட்டிலேருந்து வரக்கூடிய வலியோட இருந்துச்சு எனக்கு. வீட்டிலேருந்து வரக்கூடிய வலி தான் இருந்துச்சு எனக்கு. பாதி நேரம் நாங்கள் உட்காந்து நான் ஏசப்பா வேண்டிக்கிட்டே இருக்கக்குள்ளேயே எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறைஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ நல்லா இருக்கு. ஆனால் டாக்டர் எனக்கு ஸ்ட்ரென்த் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டாக்டர் ஸ்ட்ரென்த் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது என்ன ரீசெண்டாக இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் காட்டிட்டு இருந்தேன். இப்போது ஹாஸ்பிட்டலில் காட்டணும், ஊசி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வலியோட. பேர் என்ன தம்பி? என் பேர் ஐயப்பன். ஐயப்பன், நல்லா கையை தட்டி. முல்லைக்கொடி. என்னம்மா? முல்லைக்கொடி. என்ன பண்ணுச்சு இப்போ இந்த முல்லை கொடிக்கு? என்ன பிரச்சனையோட வந்தீங்க? எனக்கு சர்ஜரி ஆகிட்டு 1 வருஷமா இந்த வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த ஷோல்டர் பெயின் இருந்துச்சா? வரும்போது வலியோட தான் வந்தீங்களா? கை அதனால தூக்க முடியாதா? கொஞ்சம் இது நல்லா ஹேண்ட்ஸ் அப் பண்ண முடியும். சரி, பாதி தான் தூக்க முடியும். இப்போ கொஞ்சம் பரவாயில்லை, நல்லா தூக்கம் பார்ப்போம். என்ன பத்தைக்கே உண்மையை தான் சொல்றீங்களா? புரியல. உண்மையை தான் கர்த்தர் சுகம் கொடுத்துருக்கிறாரா? உண்மையிலே இயேசு நல்லவர் தானே? இயேசு குறித்து என்ன சொல்றீங்க? நன்றி சொல்றீங்க. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. சொல்லுங்க வாய்த்த. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை.